ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், ஒரு சிம்பிளான லேஸ் ஒர்க் டிசைன் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு அளவுகள் ஒரே அளவாக தான் நான் வந்து போட்டிருக்கேன். திலகம் ஷேப்பை பயன்படுத்தி தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். இந்த திலகம் ஷேப்பில் நெக் டிசைன் தைச்சோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கும். எப்போதுமே நம்ம பாக்ஸ் போட்டுட்டு கட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ லைனிங் கிளாத்தை மட்டும் இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கட் பண்ணதுக்கப்புறம் அதோட ஷேப் ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் லைனிங் கிளாத்தை வச்சுக்கலாம். கரெக்டாக சென்ட்ரு பண்ணி கரெக்டாக 2 துணியையுமே சேர்த்து வச்சுட்டு இது போல் பாருங்கள், நழுவாமல் இருக்க பின் நீங்கள் வந்து குத்திக்கங்க. கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் இது போல் நம்ம தையல் போட்டுக்கலாம். ஷேப் எந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோமோ அதே ஷேப்லையே நம்ம அழகாக நீட்டாக தைச்சிக்கலாம். நேராக வரலை அப்படின்னா நீங்கள் லைன் போட்டுட்டு அந்த லைனில் தைச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். நூல் பிசுறு எல்லாத்தையுமே நம்ம கையோடே கட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸ்லேயே அந்த நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை இது போல் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். தையலை ஒட்டி கட் பண்ணக்கூடாது, அந்த 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸ்லேயே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேன்வாஸ் யூஸ் பண்ணலை அப்படின்னா 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விடணும். கேன்வாஸ் யூஸ் பண்ணி தைச்சோம் அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸ் தான் விடணும். இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக அந்த மூளை ஷேப் வரக்கூடிய இடத்துல கண்டிப்பாக கட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் அழகாக நீட்டாகவே கிடைக்கும். இது போல் பாருங்கள், நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பிசுரையும் லைனிங் கிளாத்தையும் நம்ம கையோட ரைட் சைடு வச்சுட்டு லைனிங் கிளாத்து மேலே நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த படிமான தையல் நம்ம சேஃப்டிக்காக போடக்கூடிய தையல். கண்டிப்பாக எல்லா நெக்குக்குமே இந்த மாதிரி கேன்வாஸ் யூஸ் பண்ணாமல் தைச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி சேஃப்டிக்காக படிமான தையல் போட்டதுக்கு அப்புறமா நல்ல பக்கம் நம்ம படிமான தையல் போட்டோம் அப்படின்னா அதோட ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ரொம்பவே பக்காவாக சூப்பராக இருக்கும். இப்போ இந்த லைனிங் கிளாத்தை உள்பக்கமாக அழகாக நீட்டாக நம்ம வந்து மடித்து விட்டுட்டு நல்ல பக்கம் பாருங்கள், ஒட்டிலே ஓரத்திலே நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த படிமான தையல் போடும் பொழுது அடியில் இருக்கக்கூடிய லைனிங் கிளாத் மேல் பக்கமும் சைடுலேயே தெரியக்கூடாது. அதே சமயம் தையலோட சைஸ் பார்த்திங்கன்னா பொடி தையலாக இருக்கணும். பெரிய தையலும் வைக்கக்கூடாது, நார்மல் தையலும் தைக்கக்கூடாது. பொடி தையலில் தைக்கணும். அப்போ தான் ஃபினிஷிங் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பக்காவாக அழகாக சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் ஓரத்தில் தைக்கும் பொழுது வளைவு நெளிவு வராமல் நேராக அழகாக தைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம தைச்சி ரெடி பண்ணி நீட்டாக அயன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல சிம்பிளான லேஸ் ஒர்க் டிசைன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு ஒன் சைடு மட்டும் இது போல் ஒரு லைன் போட்டுக்கலாம் பாருங்கள். இப்போ இந்த சைடு பாருங்கள், நம்ம வந்து கழுத்தை ஒட்டியே லேஸ் கொடுத்து நம்ம தைச்சிக்கலாம். வளைவு நெளிவுகளுக்கு வரக்கூடிய லேஸ் தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். எப்போதுமே ஆரம்பிக்கும் போது அந்த கோட்டை ஒட்டியே ஆரம்பிக்காமல் லேஸ் எப்போதுமே ஆரம்பிக்கும் போது ஒரு 3/4 இன்ச்சு விட்டுட்டு ஆரம்பிக்கணும். 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு விட்டுட்டே நம்ம ஆரம்பிக்கணும். ஏன்னா கோட்டை ஒட்டியே ஆரம்பித்தோம் அப்படின்னா அது பிசுறு வந்து எடுத்துகிட்டே வந்துடும். நம்மளுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்காது. எக்ஸ்ட்ரா லேஸ் விட்டுட்டு நம்ம தைக்கும் பொழுது தான் அந்த கோட்டை ஒட்டியே அந்த கோட்டு லைன்லேயே நம்ம வந்து தைக்கணும். இப்போ பாருங்கள், அழகாக நீட்டாக தைச்சி முடிச்சிட்டோம். இன்னொரு லைன் தைக்கும் பொழுது கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டு தான் தைக்கணும். லைன் நேராக வரலை அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சில் கரெக்டாக நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டுட்டு அந்த லைன்லேயே நம்ம வந்து லேஸை பயன்படுத்தி தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்குமே நம்மளுக்கு வந்து ஒரே அளவாக சேமாகவே கிடச்சிரும். கரெக்டாக 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸ், 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸு. இந்த லேஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நம்ம டபுள் தையல் கண்டிப்பாக நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கோட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா லேஸை இது போல் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நூல் பீசுறு எல்லாமே கையோடைய அப்பப்பே நம்ம வந்து கட் பண்ணி விட்டுறணும். இப்போ தையலை ஒட்டியே பாருங்கள், நம்ம வந்து அந்த எக்ஸ்ட்ரா லேஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த சைடுமே பாருங்கள் கரெக்டாக அந்த கழுத்தை ஒட்டியே தைக்கணும். லேஸ் தைக்கும் பொழுது கரெக்டாக கழுத்தை ஒட்டியே தைச்சோம்னா தான் நம்மளுக்கு அழகாக இருக்கும். ஒரு சில நெக்குக்கு இந்த லேஸை பயன்படுத்தி தைக்கும் பொழுது லேஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் தான் எடுத்துக்கணும். வேறு வேறு கலர் நூல் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நெக்கோட டிசைன் டோட்டலாகவே மாறிடும். ஃபினிஷிங் எதுவுமே நல்லாவே இருக்காது. இப்போ பாருங்கள் பிசுறு பகுதியை உள்பக்கமாக மடித்து விட்டுட்டு இந்த லேஸில் இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் நம்ம போட்டுக்கலாம். இந்த டிசைன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். ஈஸியாக நம்மளால் தைக்க முடியும். பிகினராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி டிசைன்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தச்சு பழகிறதுக்கு. இந்த சைடுமே பாருங்கள் அதே 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் தான் நம்ம தைக்கணும். 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச், 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச். அந்த சைடு எந்த அளவுக்கு நம்ம டிஸ்டன்ஸ் விட்டு தைச்சிருந்தோமோ அதே டிஸ்டன்ஸை தான் இந்த சைடுமே விட்டு நம்ம தைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு எல்லாமே ஒரே அளவாக சேமாகவே நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த பிசுறு பகுதியை உள்பக்கமாக அழகாக நீட்டாக பிசுறு தெரியாமல் மடித்து விட்டுட்டு பாருங்கள் இன்னொரு தையல் நம்ம போட்டுக்கலாம். இந்த நெக்கோட ப்ரைஸ் தெரியணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பாருங்கள். இந்த நெக்குக்கு எத்தனை மீட்டர் லேஸ் பயன்படுத்தியிருக்கோங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ அழகாக நீட்டாக நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இந்த டிசைனை அழகாக நீட்டாக நம்ம அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.